ஹாய் வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச தரமான சிறப்பான 7 சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செஞ்ச விஷயங்களை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அன்பிலீவபிள் டாக். அமெரிக்கால இருக்கிற ஜெனி கேனரோ அண்ட் ரயன் கேனரோங்கிற இவங்க 2 பேரும் லூனாங்கிற இந்த நாயை 6 வருஷமா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நாய் எப்பவுமே இவங்க பசங்க கூடவே தான் இருக்குமாம். 2014ல ஒரு நாள் இந்த லூனா நாய் இவங்க வீட்டு பேக்யார்ட்ல ஒரு இடத்தை தோண்டிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் இத பெருசா எடுத்துக்காம போய் தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது இந்த நாய் குழி தோண்டின இடத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. அது தோண்டின குழிக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் அந்த தண்ணில இருந்து பபிள்ஸும் வந்துகிட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க வேலையாட்களை கூப்பிட்டு இது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க வீட்டுக்கு அடியில போற கேஸ் பைப் லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே வேலையாட்களை வச்சு இந்த கேஸ் லீக்கேஜ சரி பண்ணிருக்காங்க. இந்த நாய் மட்டும் சரியான நேரத்துல இத கண்டுபிடிச்சு இவங்களுக்கு சொல்லலனா இவங்க வீடே கூட தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குமா. இதே மாதிரி இந்தியானால இருக்கிற கேத்தி கேஸ்லிங்ங்கிற இந்த லேடியோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாள் இந்த குட்டி பூனை தனியா பசியால கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் இந்த பூனை குட்டியை எடுத்து வினய்னு பேரை வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் இவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற மோட்டாரை ஆஃப் பண்ணாம வந்துட்டாராம். இதனால இவங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மோட்டார்ல இருந்து இவங்க வீடு ஃபுல்லா கார்பன் மோனாக்சைடு கேஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்ததுனால இந்த கேஸை சுவாசிச்சு மயங்கிட்டாங்களாம். ஆனா ஏதோ தப்பா நடக்குதுங்கறத புரிஞ்சுக்கிட்ட இந்த பூனை பாதி மயக்கத்துல இருந்த ஜெனி மேல ஏறி அவங்கள எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வீடு ஃபுல்லா கார்பன் மோனாக்சைடு கேஸ் பரவி இருக்கிறதையும் இவங்க ஹஸ்பண்ட் மயங்கி கிடக்கிறதையும் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இவங்களும் மயங்கி விழுந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்க வீட்டு கதவை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. இந்த பூனை மட்டும் சரியான நேரத்துல இவங்களை எழுப்பலனா இவங்க எல்லாருமே அன்னைக்கு இறந்தே போயிருப்பாங்களாம். இதனாலேயே இந்த பூனைக்கு ஷைனிங் வேர்ல்ட் ஹீரோ அவார்டே கொடுத்திருக்காங்க. சூப்பரான பூனையா இருக்குல்ல. அடுத்தது டாட்டல் எஸ்கேப். கை ஓவன் ஃபிஷ்ங்கிற யூடியூபர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்க் மீன் வந்து இந்த ஆமைய கடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணிருக்கு. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாத இந்த ஆமை வேகமா நீந்தி வந்து இவரோட போட்டு மேலேயே ஏறி இருக்கு. இவரும் அந்த ஷார்க் மீன் கிட்ட இருந்து இந்த ஆமைய காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த ஆமைய காப்பாத்தி இவர் போட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த ஷார்க் மீன் போனதுக்கு அப்புறம் இந்த ஆமைய ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் கடலுக்குள்ள விட்டு இந்த ஆமையோட உயிரை காப்பாத்திருக்காரு. அடுத்தது டாக் சேவ் எ லிட்டில் கேர்ள். ஹெதர் மயாஸ்ங்கிற இவங்க சார்லிங்கிற இந்த டாக 8 வருஷமா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த டாக் எப்பவுமே ஆலியாங்கிற இவங்க பொண்ணு கூடவே தான் இருக்குமாம். 2010ல ஒரு நாள் இவங்களும் இவங்க பொண்ணும் இந்த நாயும் இவங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஏரிக்கு போறதுக்காக காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காட்டுமான் வந்து இவங்க பொண்ணை தாக்க முயற்சி பண்ணிருக்கு. உடனே இந்த நாய் ஓடி வந்து தன்னை விட உருவத்துல 3 மடங்கு பெரிய அந்த மான் கூட சண்டை போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கு. ஆனா அந்த காட்டுமான் இந்த நாயை பயங்கரமா தாக்கிடுச்சாம். அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து அந்த மானை விரட்டி விட்டு இந்த டாகை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த மான் தாக்குனதுல இந்த நாய்க்கு ஒரு கண்ணே போயிருச்சாம். ஆனாலும் இந்த நாயோட உயிரையே பணிய வச்சு இந்த நாய் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருக்கு. அடுத்தது லவ்வபிள் எலிபென்ட். பொதுவா யானைகள் ரோட்ல போற காரை தாக்குற வீடியோக்களை நிறைய பார்த்திருப்பீங்க. நார்மலா யானைகள் யாரையுமே தாக்காதாம். அதுங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு ஃபீல் பண்ணிடுச்சுன்னா மட்டும்தான் அது மத்தவங்களை தாக்குமா. அதுலயும் பெரிய யானைகள் மட்டும் தான் தனக்கு ஆபத்துனா மத்தவங்கள தாக்குமாம். குட்டி யானைகள் யாரையுமே தாக்காதாம். ஆனா கென்யால ஒரு முறை அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ஒரு பெண் யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அதுக்கு மயக்க ஊசி போட்டிருக்காங்க. இத பார்த்த குட்டி யானை அம்மாவை இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி இந்த ஆண் யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக மயக்க ஊசி போட்ட உடனே இந்த ஜோடி யானை இந்த யானைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு இந்த யானையை எழுந்திரின்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்தது அமேசிங் லவ் பேர்ட்ஸ். பொதுவா லவ் பேர்ட்ஸ்கள் எப்பவுமே ஜோடியா தான் இருக்கும். ஆனா தன்னோட ஜோடி இறந்து போயிடுச்சுனா கூட அது இறந்து போயிடுச்சுங்கறத இந்த பறவைகளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த லவ் பேர்ட்ஸ் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமா தன்னோட ஜோடி பறவை இறந்து போனதை தாங்கிக்க முடியாம இறந்து போன பறவைய எழுந்துவான்னு சொல்ற மாதிரியே இந்த பறவைய விடாம இதோட சொண்டை வச்சு எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. சின்ன பறவையா இருந்தாலும் பாசக்கார பறவையா இருக்குல்ல. அடுத்தது கிரையிங் சிம்பான்சி. பொதுவா விலங்குகளுக்கு எமோஷன்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 2011ல ஜிம்பாப்வேல உள்ள சிம்பான்சி சரணாலயத்துல 9 வயசு ஆண் சிம்பான்சி ஒண்ணு உடல் நல குறைவால இறந்து போயிருக்கு. உடனே அங்க இருந்த 20க்கும் அதிகமான சிம்பான்சிகள் இறந்து போன சிம்பான்சிக்கு இறுதி மரியாதை செய்யற மாதிரி அதோட உடலை தொட்டு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா நின்று இருக்கு. இந்த சிம்பான்சியோட உடலை எடுத்துக்கிட்டு போகும்போது கூட இந்த எல்லா சிம்பான்சிகளும் ரொம்பவும் அமைதியாவும் சோகத்தோடையும் இந்த சிம்பான்சியோட உடலையே பாத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. ரொம்பவும் பாசக்கார சிம்பான்சிகளா இருக்குல்ல. நம்ம கடைசியா பார்க்க போறது கான்சிடி பொனோபோ. இந்த குரங்குக்கு இருக்கிற திறமைய பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. பொதுவா எல்லா
எல்லா விலங்குகளுமே நெருப்ப பார்த்து பயப்படும். ஆனா இந்த குரங்கு இதுவாவே நெருப்ப பத்த வச்சு இதுவே சமைச்சு சாப்பிடுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்த வச்ச நெருப்ப இதுவே தண்ணிய ஊத்தி அணைக்கவும் செய்யுது. இது மட்டும் இல்லாம இந்த குரங்கால இந்த லோகோ கீபோர்ட் மூலமா 3000 இங்கிலீஷ் வார்த்தைகளை பேச முடியுமா. Show me egg. 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 That's right. Show me chow. 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 That's right. நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றத கரெக்டா செய்யுமாம். டாக்டர் ஸ்யூ சாவேஜ்ங்கற இவங்க தான் இந்த குரங்குக்கு 20 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இப்போ இந்த குட்டி குரங்குக்கும் இங்கிலீஷ் பேச ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இதனால சீக்கிரமே இந்த குட்டி குரங்கு இங்கிலீஷ்ல பேசும்னு இவங்க சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.